இருக்கக்கூடிய விக்ரம மன்னருக்கு மூத்த மனைவியாக கற்பகம் என்ற பெயர் பெற்று சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். ஆனா தினமும் அத்தனை சந்திப்பது வழக்கம். அதற்கு முன்பதாக அறிவு எங்க போனோம் தெரியலையே. டே புறா வரும்போது ஆடல் பாடல் கூட வரையே என்னடா காரணம்? தண்ணி விட்டு வந்தமா எங்கடா போய் எங்கடா தண்ணி விட்டு வந்த? தொட்டி பேய் தொட்டி உனக்கு தெரியும். அப்படி புரியுற மாதிரி சொல்லணும். மொட்டை மட்டியா பேசுன பட்ட மட்டியா வைக்கணும். பொட்ட பையா சரி உர்ரி. ஏய் யார கேக்குற? அங்க சொல்றமா ஏன்டா அறிவு? டேய் உன்னை அடிச்சுட்டு கோவப்படாதடா. சரி விடு ஒரே யார் மேலட கை வைக்கிறேன்? ஆமா. ஏய் மேலல கைய வச்ச ஏண்டா நான் யாரு? என் நாட்டுக்கே மகாராணி. நீ யாரு? வேலைக்கார நாய். இப்படி எல்லாம் பண்ணினா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேடா. வேலை விட்டு நீக்கிடுவியா? ஆமா. சரி நீ நீக்கு நான் விட்டு போடுறேன். இந்த வேலை விட்டு 1008 வேலை தெரியும். டேய் உன்னுடைய கதை விடுடா. என்னுடைய குடும்ப கதையை சொல்லிட்டே வர நீ ஒண்ணு ஒண்ணு கேட்டுனே வாடா. சரிமா? ஏண்டா டேய் நான் யாரு தெரியுமா? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னுடைய நாடு என்னன்னு விளக்க சொன்னா தான் தெரியும். சொல்லாட்டி தெரியாது. ஏண்டா என்னுடைய நாடோ விக்ரமபுரி நாடு. என்னுடைய கணவர் பேரோ விக்ரம மன்னர். என்னுடைய பேரோ கற்பகம் 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 என்று சொல்லுவாங்கடா. மூணு பேரா? ஒரு பேர் தான்டா. ஏண்டா அது மட்டும் கிடையாதுடா. எனக்கு திருமணமாகி எனக்கு 10 வருஷமா எனக்கு குழந்தையே கிடையாதுடா. ஏமா நான் சும்மா தானே வீட்ல இருந்த வந்து ஒரு குழந்தை எங்க வீட்ல 4 பஸ் இருந்து வந்து தூக்கி தர பண்ற. அட சிஸ்தானி வச்சுடா. அப்படி புரியுற மாதிரி சொல்லுடா. மொட்டைய குழந்தை கொடுப்பற கேக்குற. வேற நான் அது மாதிரி ஆஸ்க்கு தான அவளே. இல்ல பல்ல தட்டி எடுத்துறவே. அட பல்லு பத்தவனே. ஏண்டா எனக்கு 10 வருடமா குழந்தை செல்வமே கிடையாது. அதனால நான் என்ன திரும்ப செய்தேன்? என்னுடைய தங்கை இருக்கிறவர் கனகராணி. அவளை 2 தரமாக திருமணம் செய்து வைத்தேன். அவளை திருமணம் செய்து வைத்த நேரம் என்னுடைய அரண்மனையில அவ காலடி எடுத்து வைத்த நேரம் நாங்க அக்கா தங்கை இருவருமே கர்ப்பம் தரித்துட்டா. ஆளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சீர சிறப்போடு வளர்த்து வந்தோம். அயல் நடக்க பட்டப்படிப்பு படிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆமா நம்ம இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதை ஏதோ ஒரு பொருளை கேக்குது. யாருன்னு போய் பாக்கலாம்.